பரமக்குடியில் கமலுடைய பிறந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன் நான். விஷயங்கள் நுவான்சஸ்லாம் திரும்பி பார்க்குறப்ப தெரியுது. ஒரு குட்டி சீனில் வந்து பாபா மர்கியா சீனில் பின்னாடி ஒரு தமிழ் பொம்பளை ஏந்து நிற்கிறா. அந்த ஒரு டைரக்டர் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காருங்கிறது புரியுறது. மாபெரும் கலைஞர் கமலஹாசன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏதோ தேட்டரில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருக்க மாட்டோம். இப்போ இந்த ஏஜில் வந்து தேட்டரில் பார்க்குறது ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது சூப்பராக இருந்தது. ஒரு சீன்ஸும் நம்ம பிடிச்ச சீன்ஸில் தேட்டரில் பார்க்குறப்போ அது தனி எக்ஸ்பீரியன்ஸில் நல்லா இருந்தது. பயங்கரமாக இருந்தது. பழைய ஃபிலிம் மாதிரி தெரியல, அது ஏதோ ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபிலிம் வந்து ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருந்தது. அது கமலா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் அவங்க மேட்ச் பண்ணி அதெல்லாம் திருப்பி போகிறதுனால நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது நல்லா இருந்தது ப்ரோ. சூப்பராக இருந்தது. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்தது. இல்லை இப்போ புதுசாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லாமே. டிவிலையும் நிறைய பார்த்துருக்கோம். இப்போ வைஃப் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்து. முக்கியமாக லேகே ஆகலை, நல்லா இருந்தது. இளையராஜா பிஜிஎம் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் ப்ரோ. பிசி ஸ்ரீராம் ப்ரோ சினிமாட்டோகிராஃபர். அது மாதிரி என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லை, எல்லாமே பக்கா வந்தது. மணிரத்னம் டைரக்ஷனு இன்னும் வாட்டி சூப்பராக போகலாம் கண்டிப்பாக. சரி ப்ரோ. நிலா அது வானத்து மேலே 2 வாட்டி போட்டாங்க. ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. குட் தேங்க்யூ. நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. வேறு மாதிரி இருந்தது ப்ரோ. நாங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி இது பார்த்ததில்லை. டிவிலாம் நம்ம அவ்வளோ பார்க்க மாட்டோம். இங்கே வந்து பார்த்தோம், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. டிவி சொல்லுங்கள். குவாலிட்டிலாம் வேறு மாதிரி ப்ரோ, சும்மா சொல்லுவேன். நல்லா இருந்தது, வேறு மாதிரி இருந்தது. வெளியே சூப்பராக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது, பார்க்கலாம். ஆனால் வேறு லெவலு. இது ஃபேமிலியாக வந்து பார்த்தா ஒன்றும் நல்லாயிருக்கும். வேறு லெவலில் இருக்குது. எதை மாறல, எல்லாமே நல்லா இருக்குது, பக்காவாக இருக்குது. அதுதான் ப்ரோ 2 வாட்டி போட்டு காமிச்சாங்க. நல்லா பேசினாங்க, நல்லா இருந்தது, வேறு லெவலில் இருந்தது. ப்ரோ பயங்கரமாக இருந்தது, பயங்கர எமோஷனலாக இருந்தது ப்ரோ. ப்ரோ இது வைப்பு அந்த வார்த்தைக்குள்ளெல்லாம் இந்த படம் அடங்காது ப்ரோ. இது ஒரு எமோஷன், இது ஒரு லெசன் ப்ரோ. இது வைப்பு அப்படி இந்த 2K வார்த்தைக்குள்ளெல்லாம் இது அடங்காது ப்ரோ. இது எமோஷன் ப்ரோ, செம்மையாக இருந்தது. செம்ம ஹார்ட் ஹிட்டிங் எமோஷன் ப்ரோ. இது டிவியில் பார்க்கும்போது அந்த ஃபீல், இது ஒரு கிளாசிக்கு இது பயங்கரமான படம் எங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த தேட்டரில் பார்க்கும்போது தான் இதோட ரியல் வேல்யூ தெரியுது. நல்லா இருக்கு ப்ரோ. எங்களுக்கு அதெல்லாம் தெரியல. இது அவரோட கமல் சாரோட பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி அந்த கிரெயின் இதெல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. பயங்கரமாக இருந்தது எங்களுக்கு. நீலாவான மாதிரி ரிப்பீட் போச்சு ப்ரோ. செம்மையாக இருந்தது ப்ரோ, செம்ம வைப் ப்ரோ. ஓகே ப்ரோ. படம் வந்து 38 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க படம். அந்த மாதிரி தெரில, பிக்சர் குவாலிட்டிலாம் அந்த மாதிரி இருந்தது. 4K ரீமாஸ்டர் ஒர்க்லாம் நல்லா பண்ணிருக்காங்க படமோட டீம் ஒர்க்கு. அண்ட் படம் வந்து சொல்லி ஆனால் கிரேஸ் அப்படியே வேல்நாகர் கிரேஸ் வந்து இன்னும் குறையவே இல்லை. இது இன்னும் ஸ்டாண்டர்ட் அதிகமாக தான் போயிட்டு இருக்கும் அவரோட ஸ்டாண்டர்டு, அந்த வேல்நாகர் கேரக்டரோட ஸ்டாண்டர்டு. அண்ட் மியூசிக் சொல்ல தலை இளையராஜா வந்து மாஸ்டர் அப்பயே வந்து முடிச்சு விட்டார். இந்த 10th பாண்டிச்சிமை எல்லாம் வந்து ஒரு ஹாப்பி மூமெண்ட் படத்தை எப்படி கொடுக்க முடியும், அப்புறம் சேட் மூமெண்ட்டில் அந்த பாட்டு எப்படி பண்ண முடியும்ன்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டாரு. பிசி ஸ்ரீராம்லாம் ஃப்ரேமை பாருங்க ஜீன் தான், அந்த அப்பயே அந்த ஃப்ரேமில் வச்சிட்டாரு. மணிரத்னம் சார் சொல்லவே தலை, அப்பயே வந்து எல்லாம் காட் மோட் தான். தேங்க்ஸ். அதான் அது இளையராஜா வந்து கொஞ்சம் அதுலேயே விளையாட்டு போல. சீனும் வந்து அது அப்போயே பீச்சில் எப்படி எடுத்தாங்கன்னு தெரில. அப்போயே வந்து இந்த பீச்சில் போயிட்டு கடலில் வச்சு பாட்டெலாம் எடுத்துருப்பாங்க. அதான் மோஸ்ட்டாக என்ஜாய் பண்ணாங்களே. அதில் லைட்லாம் போட்டு திருப்பி அந்த பாட்டு ஒன்ஸ் போட்டு திருப்பி அதை என்ஜாய் பண்ணோம். நல்லா இருந்தது அது. ஆடியன்ஸ் வந்து ஜென்ரேஷன் எப்படி சொன்னால், ஆடியன்ஸ் வந்து இப்போது தாத்தா செட் இருந்தாங்க, அங்கிள் செட்டாக இருந்தாங்க, 20 கிட்ஸ் இருந்தாங்க. ஏன்னா படம் வந்து இவ்வளோ வருஷம் அந்த ஃபோனில் பார்த்துருப்பா, டிவியில் பார்த்துருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக எல்லா ஜென்ரேஷன் பீப்புள்ஸும் வந்து பிக் ஸ்க்ரீனில் எப்படி பார்க்கணுன்னு கண்டிப்பாக ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னாவே மிக்ஸ் ஆடியன்ஸாக இருந்தாங்க. இருந்துச்சு ப்ரோ. 3 மணி நேரம் போனதே தெரியல, வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு படத்துக்குள்ள. சூரியநாயக்கரோட வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு, வேல்நாயக்கரோட வாழ்ந்த மாதிரி இருந்துச்சு. அந்த போல படம் அந்த செத்தது இப்போ பார்த்துருக்கோம். எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, 10-15 வாட்டி படத்தை பார்த்துருக்கோம். இருந்தாலும் தேட்டரில் பார்த்தாலும் ஒரு மாதிரி மனசு வேறு மாதிரி சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இல்லை ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்க்ரீன்லாம் கட் பண்ண மாதிரி இருந்துச்சு கீழே மேலேயும். மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. செம்ம செலிப்ரேஷன் ஃபுல்லாக எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்கண்ணா. இது வரைக்கும் இந்த ரஜினி படத்தை கூட இந்த மாதிரி பார்த்தது கிடையாது. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு, நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
பாட்டு யாருமே பாடல, இருந்தாலும் செகண்ட் டைம் போட்டாங்க, நாங்களாம் பாடிட்டு இருந்தோம். நாங்கள் பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் bro. நல்லா இருந்துச்சு படம். அந்த ஆசம் மூவிங்க. எவ்வளோ வாட்டி பார்த்துருக்கேங்க இந்த படத்தை. முதல் டைம் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து ரொம்ப சந்தோஷங்க. நானும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ். யாருக்கிட்டோனா கேளுங்க, தமிழ் சினிமா பார்க்குறவங்க யார்கிட்டனா கேளுங்க, உனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா இந்த ஒரு அந்த படத்தில் வந்து நாயகன் சொல்லுவாங்க எல்லாருமே. சூப்பர் மூவிங்க, அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், லெஜண்ட், வேறு லெவலுங்க. அதான் சொன்னேன், நான் ஒரு 30 வாட்டி பார்த்துருப்பேன். எவ்வளோ வாட்டி பார்த்தாலும் அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் இந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்ததுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ். எல்லோரும் பார்க்கணும் இந்த படத்தெல்லாம் திருப்பியும். இட்ஸ் அ ஃபினாமினல் மூவிங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்குமே இந்த ரீலீஸ் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணோம். வண்டர்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச். அருமையாக இருந்துச்சு சார், படம் சூப்பராக இருந்தது. என்னை ரொம்ப மெய் சிலிர்த்து இந்த மொமெண்ட்டை வந்துட்டு நான் ரொம்ப ரசிக்கிறேன். உண்மையிலே நான் ஒரு 500 கிலோமீட்டர்லேருந்து வந்திருக்கேன். பரமக்குடியில் கமலுடைய பிறந்த ஊர்லேருந்து வந்திருக்கேன் நான். காலையில் ஆமாம், நேற்று நைட்டு ட்ரெயின் ஏறி வந்தேன். இது ஆக்சுவலாக அப்டேஷன் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன். கமலா சினிமாஸில் 9 மணி ஷோ போட்டுருந்துச்சு. நான் புக் பண்ணி வந்தேன். ஆனால் ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 35 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த படங்கள், 38 வருஷம், நம்பவே முடியலை. என்னென்னா புது படம் பார்க்குற மாதிரியே இருக்குது. இன்றைய இளைஞர்கள் படம் முடிஞ்சு எந்திரிக்கலை சார். அந்த அளவுக்கு அவங்க வந்து பிரமிப்பாக இருக்கிறாங்க. வேலுநாயக்கருங்கிற ஒரு கேரக்டர் இறந்து போனது அவங்களால நம்பவே முடியல. ஏன் படம் அதுக்குள்ளே முடிஞ்சதுங்கிற மாதிரி இருக்கிறாங்க. கண்ணீர் வடிச்சிட்டோம் உண்மையிலேயே. இல்லை, இப்போ வந்துட்டு நவீன ஒலி அமைப்புகளோட இன்றைய காலத்திற்கு ஏத்தாப்பில் கொஞ்சம் அந்த சவுண்ட் சிஸ்டம்லாம் இருக்குது. அதை கொஞ்சம் அதாவது ஸ்வீட் கோட்டடாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி அந்த காட்சி அமைப்புகள் அதே தான். இளைஞர்கள் ரொம்ப பிடித்த மாதிரி அந்த ஒலி அமைப்புகள் இருக்குது. மற்றபடி கமலுடைய நடிப்புலாம் அன்மேட்சிங் சார். அதெல்லாம் யாராலையும் ஈடுகட்ட முடியாது. வாழ்ந்துட்டார்ல சார். கலைஞானி வாழ்ந்துட்டார், இசைஞானி வாழ்ந்துட்டார், நம்ம மணிரத்னம் அதுக்கு மேலே வாழ்ந்துட்டார். 3 பேரும் போட்டி நடிக்கிறாங்க. இங்கிட்ட இசைஞானியா, அங்கிட்டு கலைஞானியா, மணிரத்னமே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பார். இப்படி ஒரு கலைஞானியை வச்சு நம்ம படம் எடுக்கிறோமே அப்படின்ட்டு. அவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டாங்க. வேர்ட் ஆஃப் மவுத் எழுதி வச்சுக்கோங்க. 30 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல் சார் படம். 30 நாளைக்கு ஹவுஸ்ஃபுல்லு தேட்டர் வரும். இன்றைக்கி நீங்கள் என்ன வெள்ளிக்கிழமை 15 கூட ரிலீஸ் பண்ணுங்கள், இந்த படத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அவ்வளோ அருமையாக இருக்குது. நான் அவ்வளோ இது பண்ணிட்டோம். ஹார்ட் டச்சிங்காக இருந்தது மனசுக்குள்ளே. இன்னும் அப்படியே வேலுநாயக்கர் இறந்துட்டாருங்கிறத நம்ப முடியலை. வேலுநாயக்கர் கூடவே 3 மணி நேரம், ஒரு 3 வருஷம் நம்மளோட வாழ்ந்த மாதிரி எனக்குலாம் தோணுது. அவ்வளோ அருமையாக இருக்குது. கமல்ங்கிற ஒரு மனிதன் வாழக்கூடிய அந்த இடத்துல நம்ம வாழ்கிறோங்கிறதே பெருமை. இன்னும் அவர் 100 ஆண்டுகளுக்கு மேலே நிறைய படங்கள் நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆசை, என்னுடைய ஆசை. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. ஆல்ரெடி பார்த்தது தானே நம்ம. ஆமாம், அதுக்காக தான் இவ்வளோ இது பண்ணி வந்தது. தேட்டர் ஸ்க்ரீன் பார்க்கும்போது அதுக்கேற்ற ஒரு இது தான். போன மாதம் கூட பார்த்த படம் தான். ஸோ அடிக்கடி பார்க்குற படம் தான். நாயகன் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவி. ஸோ இருந்தாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த செலிப்ரேஷனோட ஆடியன்ஸோட என்ஜாய் பண்ணி பார்க்குற அந்த ஒரு ஃபீல் தனி இல்லை. அதனால தான் ஃபஸ்ட் ஷோ வந்தது. ஒரு சீனும் கிளாப்ஸ் தான். உங்களுக்கு எந்த ஒரு சீனும் போர் அது மாதிரி கிடையவே கிடையாது. நாயகன் அப்படியே சட்டில் அப்படியே போயிட்டே இருக்கும், எந்த ட்ராவல் அதுவும் இல்லாமல். ஸோ பயங்கரமாக இருந்தது படம். ஆமாம், 2 தடவை ஆக்சுவலாக அந்த பாட்டே 2 தடவை போட்டாங்க. செலிப்ரேஷன் பீக்கே அதான். நாம் நாயகன் படத்தில் டான்ஸ் ஆட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் பாட்டுக்கு. இந்த பாட்டுக்கு பயங்கர டான்ஸு, எல்லாம் செலிப்ரேட் பண்ணி பயங்கரமாக பார்த்தோம். அதே மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்லா எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இல்லை, ஆமாம், தேங்க்யூ. படம் நல்லா இருந்தது. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது யூஸ்வலாக டிஜிட்டலில் பார்க்கும்போது அது கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் பெட்டரான இருக்குது. அப்போ ஃபிலிமோடு பார்க்கும்போது நிறைய இந்த கிரெயின்ஸ் அது இது இருக்கும். இல்லை கலரோட ரிச்னஸ்ஸு, அதே மாதிரி படத்து இது ஒரு வேறு ஃபீலிங்காக இருந்தது. அண்டு அஸ் யூஷுவல் இந்த படத்தில் எந்தெந்த இடத்துல நமக்கு கைத்தட்டல் வரும்னு தெரியும். நமக்கு அந்தந்த இடத்துல கைத்தட்டல் இருந்தது. அதனால் அதே ரசிப்பு இன்னும் இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபிலிம் அந்த ஃபிலிமில் கூட இது கொஞ்சம் இது அந்த ஃபிலிமில் உனக்கு அந்த கலர் ஃபிலிமோட இது தானே இருக்கும். ஃபிலிமில் எடுத்து இந்த கலர் தானே வரும். அது உனக்கு அந்த அளவு இல்லை. இது நல்லா இன்னும் டிஜிட்டல் பண்ணும்போது அதில் அந்த ரிச்னஸ் இருக்குது. அது கலரோட
என்ஹான்ஸ்மெண்ட் இருக்குது. அதனால் அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இல்லை, அந்த படத்துக்கு அந்த ரிலீஃப் தேவை இருந்தது. அந்த ஐட்டம் சாங் அந்த படத்துக்கு ஒரு ரிலீஃப் தேவை இருந்தது. ஏன்னா ஒரு மாதிரி ஒரு ஒரு இந்த மாதிரி படங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நமக்கு தேவை அது. அதாவது ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் அது. எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் படத்தோட கிரிப்பு போயிட்டே இருக்கும்போது ஒரு ரிலீஃப் உனக்கு தேவையாக இருக்கும்போது நிலா அது வானத்து மேலே நாங்கள் கரெக்டான பொசிஷனில் அதுவும் சீனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டாக வச்சுருந்தார் அவர். அதனால் அது படம் அது வந்து ஓவரால் ஆடியன்ஸ் ஏற்கனவே பார்த்து அது ரீரிலீஸ் பண்ணும்போது அவங்க அது இன்னும் ரசிக்கிறாங்க. அது 3-4 ஜென்ரேஷன் கழிச்சு படம் பார்த்தா கூட அவங்க இன்னும் ரசிக்கிறாங்க. அதுதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் படம் பார்த்துட்டு வரேன். படம் சூப்பரு. சொல்லப்போனால் இந்த படத்துக்கும் எனக்கு சேம் ஏஜ் தான். இந்த படம் வரப்போ தான் நானும் பிறந்தேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச கமலா தேட்டர், எனக்கு பிடிச்ச கமல் சார். வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக பயங்கரமாக. நான் டிவியில் தான் பார்த்துருக்கோம். டிவியில் பார்க்குறதுக்கு இந்த பிரம்மாண்டமான ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கும் வேறு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது படம். அந்த பிக்சரோட குவாலிட்டி சூப்பராக இருந்தது. லாஸ்ட் டைம் கூட நான் இப்போ கேப்டன் பிரபாகரன் பார்த்தேன், கேப்டனோட படம். அதோட இது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு 4Kல பார்க்குறது. ஐயோ, அதான் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப அது ஒன்சுமர் போட்டிருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ராஜா சார் வாய்ஸு வேறு லெவலில். பிஜிஎம் சொல்லவே வேண்டியதில்லை பிரதர். பிஜிஎம்னா ராஜா சார் தான். பிஜி ஸ்ரீராமோட சாரோட அந்த சினிமாட்டோகிராஃபி வேறு லெவல். அந்த ஜெயிலில் ஒரு சீன் இருக்கும், அந்த வாப்பா செத்த சீன், அதெல்லாம் பிரமிச்சு போன படம். ஆமாம், மும்பையில் வாழ்ந்த நம்ம தமிழரோட கதை. ஆமாம், நல்லா இருந்தது. சூப்பராக இருந்தது படம். நல்லா இருந்தது. தேங்க்யூ பிரதர்.